பிரச்சனை சென்றிடு. கிட்ட இருந்து பிசினஸ் கவர் கிடைச்சது. கேம் இன்னும் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவன் இந்நேரம் பிளேயர்ஸை தேடிக்கிட்டு இருப்பான். யதார்த்தமா யோசிச்சோம்னா கீஹுன் அந்த ரெக்ரூட்டரை தான் முதல்ல தேடணும். ஏன்னா வெளி உலகத்துல வேலை பார்க்கறது அவன் தான். சோ அவனை கண்டுபிடிக்கிறது தான் கீஹுனோட முதல் மிஷனா இருக்கணும்னு நினைச்சேன். எபிசோடு 1 முக்கியமான கதையும் அதுவா தான் இருக்கும். எபிசோடு 1 எழுதும் போதே அவங்க 2 பேரும் திரும்பவும் மீட் பண்ணி பேசினா எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வியோட நான் எழுத ஆரம்பிச்சேன். இப்போ நாம ஒரு கேம் விளையாடலாம். என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அவன் இயற்கையிலே ரொம்ப மர்மமான வித்தியாசமான ஆளு. நானும் டைரக்டர் யோசிச்சு பார்த்தோம். கேரக்டரை பத்தி புரிய வைக்கிறோன்னு அதை கொஞ்சம் ஓவரா கொண்டு போயிட்டா அதுல இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும். இந்த கேரக்டரை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சைக்கோபாத் மாதிரி தான். இந்த கேரக்டர் இந்த மாதிரி மாறுறதுக்கு என்ன காரணம், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்னு யோசிக்க தோணும். மிஸ்டர் கோங் யூ இந்த கதாபாத்திரத்துக்கு உயிர். அவன் கிட்ட இருந்து பிசினஸ் கவர் கிடைச்சது. கேம் இன்னும் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவன் இந்நேரம் பிளேயர்ஸை தேடிக்கிட்டு இருப்பான். யதார்த்தமா யோசிச்சோம்னா கீஹுன் அந்த ரெக்ரூட்டரை தான் முதல்ல தேடணும். ஏன்னா வெளி உலகத்துல வேலை பார்க்கறது அவன் தான். சோ அவனை கண்டுபிடிக்கிறது தான் கீஹுனோட முதல் மிஷனா இருக்கணும்னு நினைச்சேன். எபிசோடு 1 முக்கியமான கதையும் அதுவா தான் இருக்கும். எபிசோடு 1 எழுதும் போதே அவங்க 2 பேரும் திரும்பவும் மீட் பண்ணி பேசினா எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வியோட நான் எழுத ஆரம்பிச்சேன். இப்போ நாம ஒரு கேம் விளையாடலாம். என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அவன் இயற்கையிலே ரொம்ப மர்மமான வித்தியாசமான ஆளு. நானும் டைரக்டர் யோசிச்சு பார்த்தோம். கேரக்டரை பத்தி புரிய வைக்கிறோன்னு அதை கொஞ்சம் ஓவரா கொண்டு போயிட்டா அதுல இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும். இந்த கேரக்டரை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சைக்கோபாத் மாதிரி தான். இந்த கேரக்டர் இந்த மாதிரி மாறுறதுக்கு என்ன காரணம், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்னு யோசிக்க தோணும். மிஸ்டர் கோங் யூ இந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். யார் இவன் ரொம்ப வினோதமா இருக்கானே அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா தத்ரூபமா நடிச்சிருக்காரு. இப்போ நீங்க ஒரு கேம் விளையாட போறீங்க. நீங்க விளையாட போற கேம் ராக் பேப்பர் சிசர்ஸ் -1. இந்த கேரக்டரே ரொம்ப வினோதமா இருக்கு. அதே நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்துற குணத்தையும் அவர் காட்டியிருக்காரு. மத்தவங்களோட இன்டராக்ட் பண்ற சீன்ல ஹியூமர் சேர்த்திருக்காரு. கோங்யூ நடிச்சிருக்கிற இந்த சீன்ஸ் எல்லாத்துலயுமே அவர் கொடுத்த அந்த எனர்ஜியை நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியும். உயிர் பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு 6/5. இது மாதிரி நிறைய வில்லன் கேரக்டர்ஸ்ல நடிக்க ஆசைப்பட்டேன். ஆனா ஏதோ தயக்கத்தினால நான் ட்ரை பண்ணல. ஆனா டைரக்டர் ஹுவாங் தோங் யோக் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இதுதான் நான் முறையா பண்ண வில்லன் ரோல்னு சொல்லலாம். நான் பண்ண மற்ற எந்த கேரக்டரையும் விட ஸ்குவிட் கேம் 2ல நான் பண்ண இந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவேன். இந்த ரெக்ரூட்டர் சீசன் 2ல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். என் கேரக்டர் உயிர் தப்பிச்சு வழக்கமான போலீஸ் வேலைக்கு திரும்ப போயிட்டான். இப்போ கேம் ஆரம்பிக்குது. கேமுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போட வரவேற்பு. நீங்க இதுல கலந்துக்க விரும்புனீங்கன்னா உங்க பேரையும் உங்க பிறந்த தேதியையும் சொல்லுங்க. சீசன் 1ல ஒர்க்கர்ஸோட உலகத்தை பத்தி நான் நிறைய காட்டியிருக்கேன். இப்போ சீசன் 2 and 3ல கேம்ல இருக்கிற சோல்ஜர்ஸோட உலகத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். ரெட் லைட் கிரீன் லைட்ல எல்லா திசையில இருந்தும் புல்லட்ஸ் வரும். பட் ஷூட் பண்றது யாரு? ஒருத்தர் ரொம்ப திறமையான ஸ்னைப்பரா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஷூட் பண்ண முடியும். சீசன் 2ல அந்த மாதிரி ஸ்னைப்பர்ஸ பத்தி ஒரு கதை வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ரேங்க்ல இவங்களுக்கு சீனியரா இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் யார் அங்க பிளேயர்ஸா போகணும், யாரு சோல்ஜர்ஸா போகணுங்கிற முடிவை எடுக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒருத்தர் பிளேயராக போறாங்கங்கிற மாதிரி காட்டிட்டு அவங்கள சோல்ஜரா காட்டுறது கதையோட சுவாரஸ்யத்தை கூட்டுன்னு எனக்கு தோணுச்சு. சீசன் 1ல நிறைய பிளேயர்ஸ் இருந்ததை நம்ம பார்த்துட்டோம். சொல்ல போனா 456 பிளேயர்ஸ். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட எண்ணிக்கையில அதிகப்படியான மாஸ்க்டு சோல்ஜர்ஸ் இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு வியூவரா நானே இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன். அந்த சோல்ஜர்ஸும் மனுஷங்க தானே. இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு அவங்க எந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க, அவங்க மனநிலை என்னவா இருந்திருக்கும். சீசன் 2ல அந்த மாதிரி பேக் ஸ்டோரியோட எமோஷன்ஸோட சோல்ஜர்ஸ்ல ஒருத்தையா எனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர்ல நடிக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆரம்பத்துல நோவலோட கேரக்டர் இதுல சோல்ஜரா ஒர்க் பண்றதுக்கு காரணமா இருந்தது. வாழ்க்கையில இதுக்கப்புறம் வேற வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிற சூழல்ல இருக்கிறவங்களுக்கு வலி இல்லாத ஒரு மரணத்தை கொடுத்து தான் உதவி செய்யறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் அவளை ஏக்கிருக்கு. ஒரு வகையில பார்த்தா வாழ்க்கையில அவளை மாதிரியே வலியிலையும் வேதனையிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வலி இல்லாத ஒரு தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் அவ இந்த கேம்ல சோல்ஜரா சேர முடிவு பண்ணிருப்பான்னு தோணுது. எனக்கு உதவி பண்ணுங்க.
எனக்கு அது நேத்து வரைக்கும் சிங்கிள், இன்னைக்கு ஆக போற மிங்கிள். எனக்கு இதுல ரொம்ப தனித்துவமா தெரிஞ்ச கேம்னா அது இந்த மெரிகோ. என்ன நடந்தது? அமைதியா இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கேமை பார்த்து ரசிக்கிற விஐபிஸோட பார்வையில இருந்து நாம யோசிச்சோம்னா, மனுஷங்களுடைய மோசமான குணத்தை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட மத்த கேரக்டர்ஸை ஒண்ணு அவங்க கூட சேர்த்து வச்சு கஷ்டமான சூழல்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து ரசிக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை இந்த சீன்ஸ்ல காட்டணும்னு நினைச்சேன். அவங்க நினைக்கிறது தப்பாவும் இருக்கலாம், அதனால அவங்களோட கணிப்புகள் தவறா போய் முடியலாங்கிறத காட்டணும்னு நான் நினைச்சேன். அப்போ நாங்க கிளாஸ் 3 யூஸ் பண்ணலாமா? மெஜாரிட்டி பிளேயர்ஸ் வேண்டாம்னு வோட் பண்ணா அப்போ இந்த கேமை நிறுத்திக்கலாம். ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் நடுவுல கேம்க்காக வோட்டிங் பண்ற அந்த செட்டப் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டப்போ டைரக்டருக்கு இப்படி ஒரு விஷயம் எப்படி தோணி இருக்கும்னு யோசிச்சேன். சீசன் 1ல வோட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் சீசன் 2ல தான் அதை நாங்க ரொம்ப அதிகப்படியா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, கேமுடைய ஆர்கனைசர்ஸ் குறிப்பிட்ட விஷயங்களை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு சீசன் 1ல அவங்க பண்ணதை விட இந்த சீசன்ல அதை இன்னும் நல்லா யூஸ் பண்ண முடியும். ஓட்டு போடுறதுங்கிறது ஜனநாயக ரீதியா ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பார்க்கறது ரொம்ப பயத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா ஓட்டிங்கை பப்ளிக்கா வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க ஓ அமுக்குனாலும் சரி, இல்லை எக்ஸ் அமுக்குனாலும் சரி, எல்லாராலையும் அதை பார்க்க முடியும். இந்த கேம்ல ரொம்ப கொடூரமான விஷயம் அது. நாம எல்லாரும் இன்னும் ஒரு கேம் விளையாட ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், சரியா? சீசன் 1ல இல்லாத ஒரு வசதியை பிளேயர்ஸ்க்கு கொடுக்கறது மூலமா வோட் பண்ண வர்ற பிளேயர்ஸ் எப்படி அவங்களாவே ரெண்டு தரப்பை உருவாக்குறாங்கன்னு காட்ட முடிஞ்சது. கேமை நிறுத்த சொல்றவங்களுக்கும் வேண்டாங்கிறவங்களுக்கும் நடுவுல பிரச்சனை வருது. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு புரியுது. உண்மையை சொன்னா எனக்கே இந்த அமௌண்ட் பத்தாதுன்னு தான் தோணுச்சு. அதனால நானும் இன்னொரு கேம் விளையாடலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு உலகத்துல கொரியன் சமூகத்துல மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க வர்க்க வேறுபாடு அதிகரிக்குது. மதம், கொள்கை, பிறப்பிடம், பாலினம், இனம், இப்படி பல விஷயங்களால நம்ம வாழ்ற உலகத்துல தினம் தினம் புதுசு புதுசா பல பிரச்சனைகள் முளைக்குது. நான் இதை ஒரு சிம்பாலிக்கான முறையில காட்டணும்னு ஆசைப்பட்டதுனால சீசன் 2ல ஓ ஒரு குரூப்னும் எக்ஸ் ஒரு குரூப்னும் காட்டியிருக்கேன். அவங்க பிரிஞ்சிடுறாங்க, ஒருத்தர் வெறுக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை போக போக அவங்களுக்குள்ள பெரிய சண்டையை உருவாக்குது. கேமுக்குள்ள ஒரு புரட்சியை உருவாக்கி இந்த கேமை முடிக்கணும்னு கீஹூன் நினைப்பான். ஆனா என்னோட கேரக்டர் யாங்கிள்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த கேம்ல நுழைஞ்சு ஒரு சாதாரண பிளேயர் மாதிரி நடிக்க முடிவு பண்றான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நானும் செய்யறேன் கீஹூன். என் பேர் எப்படி தெரியும்? இன்ஹோவை பொறுத்தவரை கீஹூனை எப்படியாவது தோக்கடிச்சு காட்டணும். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, நான் எடுத்த முடிவுகளையே உன்னையும் எடுக்க வச்சு உன்னை தோக்கடிப்பேன் அப்படிங்கறது அவனோட எண்ணம். இப்படி இருந்தாலும் கூட அவனும் ஒரு மனுஷன் தானே. அவனோட ஆள் மனசுல இப்பவும் மனுஷங்க மேல மனிதநேயங்கிறது இருக்கதான் செய்யும். அவன் எடுத்த முடிவுகளுக்காக அவன் வருத்தப்பட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். உண்மையை சொன்னா சீசன் 2வோட முக்கியமான கதையே ஆக்சுவலி இது சீசன் 3 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இது இன்ஹோக்கும் கீஹுனுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையை பத்தி தான் இருக்கும். சண்டைன்னா ரெண்டு பேரோட கோட்பாட்டுக்கு நடுவுல நடக்கிற சண்டை. இன்ஹோவை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுடைய இயல்பே இதுதான், இப்படிதான் இருப்பாங்கன்னு நிரூபிக்கணும். கீஹுன் அது உண்மை கிடையாதுன்னு நிரூபிக்க பாக்குறவன். மனுஷங்களால மத்தவங்களுக்காகவும் யோசிச்சு முடிவெடுப்பாங்கிறத நிரூபிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தன். அதனால இன்ஹோ கேரக்டரை கேம்குள்ள வர வச்சு கீஹுன்னை தொடர்ந்து சோதிக்கிற மாதிரி நான் கதையை ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம இல்நாம் அந்த கேமை விளையாடினப்போ அவருக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத சீசன் 1ல சொல்லியிருந்தாரு. அப்படி பார்த்தா இன்ஹோவும் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கேம்ல கலந்துக்கிட்டு விளையாட ஆசைப்படுவான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் இன்ஹோங்கிற கேரக்டரை கேம் பிளேயரா கொண்டு வர முடிவு பண்ணேன். இந்த கேரக்டர் ஆடியன்ஸ் மனசுல நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் பிளேயர் 1ங்கிற கேரக்டர்ல அறிமுகப்படுத்துறேன். இது இல்லாமுடைய அதே கேரக்டர் நம்பர், பட் அவரை மாதிரி ஓட் பண்ணல. இதுக்காக தான் நான் இன்ஹோவை கேம்குள்ள கொண்டு வந்தேன். என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. என் பொண்டாட்டி குழந்தை காப்பாத்து. எனக்கு இந்த பணம் தேவை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இன்ஹோவும் முதல்ல நடந்த ஸ்குவிட் கேம்ல கலந்துக்கிட்ட ஒரு பிளேயர் தான். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவனும் அந்த கேம்ல கலந்துக்கிட்ட மற்ற பிளேயர்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவனும் இருந்திருக்கணும். ஆனா கேம் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள பல விஷயங்கள் மாறிடுச்சு. அதனால அவன் உணர்வுகள்ல நிறைய மாற்றம் தெரிஞ்சது.
இப்ப நாம பார்க்குற எயின்ஹோவுக்கு வேற குறிக்கோள் இருக்குன்னாலும் கூட அவனுக்குள்ள இப்பவும் கொஞ்சமாவது இந்த மனித நேயம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும்னு தெரியுது. அதனால எண்ணமும் மாறுறத பார்க்க முடியுது. எல்லாரும் கேளுங்க. இப்போ நாங்க இந்த பில்டிங்கோட மேல் தளத்துல இருக்கிற இந்த முகமூடி போட்ட ஆளுங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போக போறோம். அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்க போறோம். கீஹுன்கிற இந்த கேரக்டர் வந்து அவன் ஒன்றும் சோல்ஜர் கிடையாது. ஒரு சோல்ஜர் எப்படி யோசிப்பானோ அந்த மாதிரி யோசிக்கிறவன் இல்லை. ஒரு பெரிய லட்சியத்துக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறவனா இருக்க மாட்டான். ஆனா இப்போ சீசன் 2ல கேம் நடக்க நடக்க அவன் மனசுக்குள்ள பல மாற்றங்கள் உருவாயிருக்கு. எல்லார்கிட்டையும் பேசி புரிய வச்சு ஒன்று சேர்ந்து தப்பிக்கிறதுக்கான வழியை அவன் நினைச்ச மாதிரி உருவாக்க முடியல. ஸோ கடைசியில் இந்த மாதிரி மனிதநேயமற்ற விஷயங்களை செய்கிற அந்த மனிதநேயமே இல்லாத ஆளுங்களை எப்பாடுபட்டாவது தடுத்து நிறுத்தணும்னு முடிவு பண்ணுறான். அதை நான் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே தீருவேன். இனி யாருமே இந்த கேம்ஸால பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் முரட்டுத்தனமா கண்மூடித்தனமா இலக்க நோக்கி ஓடி போகணும். வேற எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. கேமை நிறுத்தணுங்கிறதுக்காக மட்டுமே இனி எல்லாத்தையும் செய்யணும்னு அந்த கேரக்டரை தூண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசி எபிசோட்ல கீஹுன் கேரக்டர் என்னை பார்த்து ரொம்ப சர்வசாதாரணமா டேய் ஜங்பே வா போலான்னு கூட்டிட்டு போயிடுவான். அந்த கட்டத்துல ஜங்பேக்கு சாவு வருதுன்னு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஏன் எதுக்காக அவன் ஃப்ரெண்டு பின்னாடி போனான்? சாக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டதும் எதுக்கு பின்னாடியே போனான்? அதான் எங்கள் வரேன்னு சொன்னான்ல, என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஏன் உனக்கு தெரியாதா? என்ன நீ என்னோட ஃப்ரெண்டுடா. உனக்கு ஆபத்து நான் தான் ஃப்ரெண்டா தெரிவேன். கீஹுன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு தெரிஞ்ச ஒரே ஆள் ஜங்பேங்கிற அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் தான். அப்பாடா இப்பதான் எனக்கு தெரிஞ்ச கீஹுனா மாதிரி இருக்கேன். இருந்து வேற யாரோ மாதிரி நடந்துகிட்ட. ஜங்பேங்கிற கேரக்டர் மூலமா சீசன் 2லயும் சீசன் 3லயும் காட்டப்படாத கீஹுனுடைய கடந்த காலத்தை பத்தி சில மொமெண்ட்ஸை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம்னு நினைச்சேன். கீஹுன்னை தோக்கடிக்கிற ஒரு கீஹுனோட தப்பான முடிவுகள், தவறான கணிப்புகள், அவனோட தேவையில்லாத ஹீரோயிசம், இது பத்தாதுன்னு ஜங்பே கீஹுனை நம்பி கடைசி வரைக்கும் அவன் கூடவே வருவான். பிளேயர் 456 ஹீரோ விளையாட்டு நல்லா இருந்துதான். ஜங்பே மாதிரி ஒரு கேரக்டர் கீஹுனோட கண்ணு முன்னாடியே சாகிறத அவன் பார்க்கும்போதுதான் அது அவனை முழுசா தோக்கடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு தான் ஜங்பே கேரக்டரை உள்ள கொண்டு வந்தேன். எங்க கேரக்டரோட முயற்சியில நாங்க ஜெயிச்சிருந்தா சந்தோஷம்தான். பட் அந்த மொமெண்ட் ரொம்ப முக்கியம். அவங்க என்னை ஷூட் பண்ணி நான் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நான் கடைசி வரைக்கும் கீஹுன்னையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். சும்மா பார்க்கும்போது உன்னால தாண்டா நான் செத்துட்டேங்கிற மாதிரி நினைக்க தோணும். ஆனா நான் சொல்ல வந்தது என்னை மன்னிச்சிரு, நான் நினைச்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. கேம் ஹால்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களையும் அங்க இருக்கிறவங்களையும் பயன்படுத்தி நான் ஆடியன்ஸ் கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆசைப்பட்டேன். நம்ம சமுதாயம் உண்மையிலேயே இப்படிதான் இருக்கா? ஒருவேளை நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோமாங்கிற கேள்விகள். இதுக்காக தான் நான் இந்த கதையில சில முக்கியமான விஷயங்கள் வச்சிருக்கேன். ஒரு சமுதாயமா நாம இப்படிதான் வாழ்றோமாங்கிறத திரும்பி பார்க்க வைக்கணும். ஒருவேளை இந்த கேரக்டர் தான் நானா, இல்ல நான் இந்த மாதிரி ஒருத்தனா தான் வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள வரணும். ஒருவேளை நான் உன் கண்ணு முன்னாடியே செத்து போய் அதனால உனக்கு கை நிறைய பணம் கிடைச்சா அது உனக்கு எப்படி இருக்கும்?